புயல் பாதிப்பு காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வார்த் புயல் பாதிப்பால் ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. அந்த பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நங்கநல்லூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நிவாரணத் தொகையை வழங்கிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். மின் விநியோகத்தை சீரமைக்கும் வகையில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 90% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மின் இணைப்பை பொறுத்தளவில் ஆதம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட நங்கநல்லூர் மற்றும் நங்கநல்லூரில் ஒரு பகுதி ஏறத்தாழ அனைத்து பகுதிகளுக்குமே இப்போது மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிகளை ஆய்வு செய்து ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து கொடுத்தும் கூட அதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நிறுவி மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு மக்களுக்கு அத்தியாவசியங்கள் என்ன தேவை என்பதை அறிந்து அனைத்தையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது அந்த ஆதம்பாக்கம், நங்கநல்லூர் பகுதிகளில் 90% முடிவடைந்திருக்கின்றது.